ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகிளாஸ் கிச்சன். என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் கோல்டு சரியாகலை. அதனால் நேற்றவங்க தூதுவளை இலையும் கூடவே பஜ்ஜி மிளகாயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மோர் வேறு மிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி மோர் குழம்பு, தூதுவளை இலை ரசம், மிளகா பஜ்ஜி இதாங்க பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா தோசை பண்ணேன். அப்படியே மோர் குழம்பும் வச்சாச்சு. சளி இருமல்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது தூதுவளை இலை ரசம் தான். வாங்க அந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கடாயில் நெய் சேர்த்து சூடானதும் கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் 4 பல் பூண்டு இப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளை இலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கூடவே புளிக்கரைசல், தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து இந்த அளவுக்கு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கினா நமக்கு டேஸ்டியான தூதுவளை ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் மிளகா ரொம்ப காரமாக இருக்குன்னு சொன்னாங்க. என் பையன் சரியாக தான் இருக்குன்னு சொன்னான். யாருக்கெல்லாம் காரம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஐகிளாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.